சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார். வணக்கம். வணக்கம். தேசிய அளவிலான மற்றொரு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆம் ஆத்மி கட்சியில குறிப்பாக பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டோம்னா 3 ராஜ்யசபா எம்பிக்கள் கட்சியிலிருந்து விலகியதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? குறிப்பா அபிஜித் பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான ஒரு பர்சனாகவும் இருந்தாரு. அவர் உட்பட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிளவு அப்படின்றது தற்போது ஆம் ஆத்மி நடந்திருக்கு. என்ன நடக்குது அந்த இடத்துல? இல்ல, எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து 3 பேர்ல 7 பேர் விலகி இருக்கிறாங்க. ராகவ் சத்தா, ஹர்பஜன் சிங், அப்கோர்ஸ் கிரிக்கெட்டர், சுவாதி மாலிவால், சந்தீப், அசோக் மிட்டல், விக்ரம் சஹானி, ராஜேந்திர குப்தா. ஸோ இவங்க 7 பேர், மொத்தம் 10 பேர். 10 பேர்ல 7 பேர் விலகிட்டாங்க, போய் பாஜக சேர்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழேயும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா 3ல 2 பங்கு போய் ஒரு கட்சியில சேர்றாங்க அப்படின்னா அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்கள பதவி நீக்கம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, முதல்ல இது என்ன சிக்கல் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், மணிஷ் சிசோடியாவாகட்டும், அவர் கீழே இருக்கக்கூடிய சந்தீப், சத்யேந்தர் ஜெயின், இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் எல்லாருமே மதுபான கொள்கை முறைகேடு 2020க்கு முன்னாடி டெல்லியில பிரைவேட் ஆளுங்கள்லாம் நம்ம ஊர்ல டாஸ்மார்க் மாதிரி இங்க ஒயின் ஷாப் ஓபன் பண்றதுக்கு கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா டெல்லி யூனியன் டெரிட்டரி, மாநில அரசுகளுக்கே மத்திய அரசு நிதி கொடுக்கறதுல இவ்வளவு பஞ்சாயத்து பண்றாங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கு எப்படி கொடுப்பாங்க? ஸோ ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய கொள்கையை கொண்டு வராங்க. இந்த கொள்கைக்கு அப்ரூவல் கொடுக்கறது அப்போ பாஜகவால நியமிக்கப்பட்டிருந்த துணை ஆளுநர் தான் கொடுத்திருந்தார். ஸோ பாஜகவுடைய ஆள் கொடுத்த அனுமதியின் அடிப்படையில தான் அந்த கொள்கை அப்படின்றது அவங்களுக்கு கிளியர் ஆகிக்கோங்க. அப்புறம் அதே பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த மதுபான கொள்கையில முறைகேடு இருக்கு அப்படின்னு கேஸ ஃபைல் பண்றாங்க. அதுக்குள்ள துணைநிலை ஆளுநரை மாத்திடுறாங்க. புதுசா வந்த துணைநிலை ஆளுநர் சைன் பண்ணிடுறாரு, ஆமாமா இதை விசாரிங்க அப்படின்னு. விசாரிக்கிறப்போ அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால தான் கடைசியா தூக்குறாங்க. கரெக்டா அவரை தூக்குன டைம் டெல்லி எலெக்ஷன் டைம். ஆம் ஆத்மி கட்சியுடைய அத்தனை மட்ட தலைவர்களுமே திகார் சிறையில இருக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல எலெக்ஷன். எப்படி எலெக்ஷன் நடக்கும்? டெல்லி ஃபுல்லா பரப்புறாங்க பாஜக ஊழல் நிறைந்த கட்சி ஆம் ஆத்மி, ஊழல் நிறைந்த கட்சி ஆம் ஆத்மி, ஊழல் நிறைந்த கட்சி ஆம் ஆத்மின்னு. வெற்றி அப்கோர்ஸ் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு. ஏன்னா எதிரில ஆளே இல்லைங்களேங்க. இவர் காத்துல சண்டை போட்டா ஈஸியா யார் வேணா ஜெயிச்சிடலாமே. பாஜக ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. டெல்லி கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, இப்படி ஒரு ஊழலே நடக்கல, இது என்னது இது ஊழல், நீங்க எங்க இருந்து இதெல்லாம் புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கண்டமணிக்கு திட்டினதோடு மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையினருடைய ஆபீசர்ஸ் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் மட்டும் சொல்லல, இது பொய்யா புனையப்பட்ட வழக்காகவும் எங்களுக்கு தெரியுது, அதனால சம்பந்தப்பட்ட ஆபீசர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னதுல இருந்து புரிஞ்சு, இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்கிறாங்க. டெல்லியை பிடிக்கணும் அப்படின்றக்காக ஒரே காரணத்துக்காக அதை பண்ணிட்டாங்க. இப்போ தலைவர் சிறையில இருந்து வெளியே வராரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? கூட இருக்கக்கூடிய எம்பிங்க, எம்எல்ஏ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் போட்டி போட்டு போய் பார்ப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சினாரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் அந்த ஜாமீன் பெற்றோ இல்ல சிறையில இருந்து விடுதலையாகி வரும் பொழுது எல்லாருமே போய் காத்து கிடப்பாங்க. நம்ம போய் முன்னாடி போய் பார்த்து நம்ம வணக்கம் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிடறோம் அப்படின்ட்டு. ஆனா ராகவ் சத்தா மட்டும் அமைதியாவே இருக்கிறாரு. அவர் போய் பார்க்கல, வெல்கம் பண்ணல, எங்க தலைவர் வெளியே வந்துட்டாருன்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தல. இப்போ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆம் ஆத்மியுடைய மாநிலங்களவை துணைத் தலைவரா ராகவ் சத்தா இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை என்ன பண்ண முடியும்? அதனால மாத்திட்டு மிட்டல் அப்படின்ற ஒருத்தருக்கு மாத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்றதை நான் முடிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மிட்டல் அப்படின்றவருக்கு மாத்தி கொடுக்குறாங்க. ஆச்சா, ஏற்கனவே சுவாதி மாலிவால் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாங்க. டெல்லியுடைய விமென்ஸ் கமிஷனுடைய தலைவரா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அந்த அம்மாவை போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா நிறைய இடங்களுக்கு போறது, பிரச்சாரம் பண்றது, பிஆர் ஒர்க் பண்றது, சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகுறதுன்னு ஆன உடனே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்றத கொடுத்துட்றாங்க. சீட்டு வாங்கின உடனே அவங்களுடைய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் அப்படியே பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தகராறு ஆகுது. அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. இப்போ நம்பர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ராகவ் சத்தா,
ஹர்பஜன் சிங், இப்ப நான் சொன்ன லிஸ்ட் பண்ணல, இவங்க எல்லாரையும் போய் பார்த்து பேசி ஒரு கணக்கு பண்ணி இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சிருக்கிறாங்க. என்னன்னு, நாங்க வந்து தெரியாம ஆம் ஆத்மியில இருந்துட்டோம், நாங்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு எங்களுடைய ரத்தத்தை சிந்தி அந்த கட்சியை வளர்த்தோம், எங்களுக்கு அந்த கட்சி ஒண்ணுமே, இவங்க யாருன்னே தெரியாம இருந்தது. நீங்க ராகவ் சத்தாவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமானா எனக்கு தெரியாது. எந்த கட்சி அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்த அழகு பார்த்துச்சுன்னா அது ஆம் ஆத்மி கட்சி தான். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் தவறான கட்சியில், நான் ஒரு நல்ல மனுஷன் ஆனா நான் தவறான கட்சியில இருக்கிறேன். அதாவது இவங்க தலைவரை ஜெயிலுக்கு அனுப்பினவங்க, பொய்யான வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பினவங்க இப்ப பாஜக நல்ல கட்சியா போய் பாஜக சேர போறேன்ட்டாரு. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, நான் இன்னொரு பேர் சொன்னேன்ல, மிட்டல்னு ஒரு பேரு, அந்த மிட்டலை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ராகவ் சத்தாவை நீக்கினதுக்கு அப்புறமா அவருக்கு பதிலா துணை தலைவரா மாநிலங்களவைக்கு போட்டிருந்தாங்க, ராஜ்யசபாவுக்கு. அப்படி போட்டு உடனே நம்பவே மாட்டீங்க பிலிவர், அப்படி போட்ட அடுத்த சில மணி நேரங்கள்ல அமலாக்கத்துறை போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு? மிட்டல் வீட்டுக்கு. இந்த ஆள் வந்து இது பண்ணியிருக்கிற, அப்படி சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணியிருக்காருன்னு அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க. நம்பாட்டி கூகுள் பண்ணி பாருங்க. அந்த மிட்டல் தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் பாஜக ஹெட் குவார்டர்ஸுக்கு போயிருக்காங்க, பாஜகவில் சேர போறாங்க. அப்படின்னா இது என்னத்தை காட்டுது? இப்போ மிட்டல் அவர்கள் தூய்மையானவர் ஆயிட்டாரு, அவர் மேல எந்த இதுவும் இல்ல, அமலாக்கத்துறை கேஸ் இது பண்ண போறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்தா, அடுத்த வருஷம் பஞ்சாப் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்க. ஆனா மக்கள் போடாட்டி போகுது, சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிடுவோம். மக்களை வாங்குறதானே கஷ்டம், மக்களை போய் பார்த்து கேட்டு ஜெயிக்கிறதானே கஷ்டம். சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை சட்டமன்ற, ஓகே, இவனெல்லாம் வந்து அமலாக்கத்துறை விட்டு பண்ணா நம்ம வழியில கொண்டு வந்துடலாம், அமௌண்ட்டை கொடுத்தா வந்துடலாம், மிரட்டினா இப்படி ஒரு கணக்கு போட்டுதான் பண்ணி, இல்லாட்டி இது வேற என்னன்னு சொல்றது? இவங்க போறேன்றாங்க. சரி, கட்சி மேல அவங்களுக்கு பிரச்சனை சார். யாருக்கு? ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களுக்கு கட்சி மேல பிரச்சனை. ஊழல் கட்சி தானே ஆம் ஆத்மி. அந்த ஊழல் கட்சியுடைய 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்போ ஆப்வியஸ்லி ஊழல்வாதிகள் தானே. நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? இப்போ அவங்க 7 பேர் வராங்கன்னப்போ பாஜக எதுக்காக எடுத்துக்கணும்? ஏன் என்ன ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் வந்து என்கிட்ட சேர்க்கணும், என்ன குப்பை தொட்டியா இருந்தாலும் கேட்கணும் பாஜக. அதை கேட்காம இப்படி வரக்கூடியவங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சரிங்க, அவங்க நல்ல மனுஷனாவே இருக்கட்டும், பதவி கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சி தானே, அப்படி ஒரு பதவியோட வரவனை எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? நீ வாமா, தாராளமா வாங்க. ஆனா ஆம் ஆத்மி கொடுத்த அந்த ஊழல் கட்சி கொடுத்த பதவியை நீங்க வகிச்சிட்டு இருக்கீங்களா, வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கையில? எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆம் ஆத்மி கொடுத்த அந்த மாநிலங்களவை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்கிட்ட வா, நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு நல்லா பண்ண மாட்டாங்க. அப்போ யாரு பண்ண மாட்டாங்க? ராஜினாமா எதுக்கு? அவங்களோட பிளானே அதுதானே. இப்போ 3 பங்குல 2 பேர், உதாரணத்துக்கு இப்ப 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேரு ஒரு கட்சியில இருந்து தாவி இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா பண்ண முடியாது. ஒருத்தர் போறாருன்னா பண்ண முடியும். அதுதான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. இப்போ 100 பேர் இருக்கிறாங்க, அதுல 20 பேர் போறாங்கன்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே அந்த 20 பேரை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட முடியும், பதவியை நீக்கிட முடியும். 100 பேர்ல 45 பேரு, 60 பேரு, 70 பேர்லாம் போறாங்கன்னா பண்ண முடியும். அதான் 3ல 2 பங்கு போறாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே பண்ண முடியாது. அதுதான் அடிப்படையான கணக்கு. சோ இவங்க ஆப்வியஸ்லி பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினரா உட்கார்ந்துக்கிட்டு பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் இவங்களும், ஏன்னா மாநிலங்களவையில அவங்களுக்கு பலம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி லோக்சபாவை கம்பேர் பண்ணும்போது, தேவைப்படுது, பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல, இப்போ இந்த சினாரியோ வந்து அந்த பஞ்சாப் அரசியலும் சரி தேசிய அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆப்வியஸ்லி எல்லா கட்சிக்குமே ஒரு பயத்தை கொடுக்கும். நீங்க திமுகவுல, அதிமுகவுல, திரிணாமுல் காங்கிரஸ்ல, பிஜு ஜனதா தளத்துல, டிடிபில, ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல, காங்கிரஸ் கட்சியில, இந்த எல்லா கட்சியிலுமே பாஜக காரங்க, பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க, இல்லாட்டி பாஜக ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்ப பாஜகவுக்கு தேவையோ அவங்களை கூப்பிட்டுக்குவாங்க. நான் சொல்றது டிஎம்கே உட்பட. அதே மாதிரி பாஜகவுல இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இப்ப நான் சொன்ன சோன்சோ கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தான், பெரிய இடத்துல இருக்கு. ஆனா என்னன்னா, இப்படி வரக்கூடியவங்களை பாஜக என்ன பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதே பஞ்சாப் மாநிலம் இருக்குல்ல, கேப்டன் அம்ரிந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருதான் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வரா இருந்தாரு. எலெக்ஷன் டைம்ல இதே பஞ்சாயத்து பாஜக, எப்பா நீ வந்து என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு சிங்க மாதிரி வச்சிருந்தாங்க கேப்டன் அம்ரிந்தர் சிங்க.
நீ வந்திருப்பா அப்படின்னு அவரும் திடீர்னு இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்டு, நான் காங்கிரஸ் கட்சியில விலகுகிறேன், எனக்கு காங்கிரஸ் கட்சி எதுவுமே கொடுக்கல, முதல்வர் பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க, எதுவுமே கொடுக்கலட்டாரு, ரிசைன் பண்ண. நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு அவர் பிங்க் கலர் தலப்பா கூட கட்டியிருந்தாரு. ஏன்னா நான் அன்னைக்கு டெல்லியில காங்கிரஸ் ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல இருந்தேன். ரிசைன் பண்றாரு, போய் பாஜக சேர்றாரு, பாஜக சீட்டு கொடுக்குது, எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு, மனுஷன் தோத்து போயிடுறாரு. இன்னைக்கு எங்க அமரிந்தர் சிங் நியூஸ்ல அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பேர் கூட வராது. அவ்வளவுதான். குலாம் நபி ஆசாத்னு காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் இருந்தாரு, முக்கியமான பவர்ஃபுல்லான மத்திய அமைச்சகங்கள் எல்லாத்தையுமே கையில வச்சிருந்தவர், சோனியா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமா அறியப்பட்டவர். அவரும் அதேதான், காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிறேன்னு முடிவு எடுத்தாரு, விலகினாரு. பாஜக நேரா சேராம தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு, எங்க காஷ்மீர்ல. இன்னைக்கு அவர் என்ன, அவர் முன்னாள் முதல்வரும் கூட, காஷ்மீர் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரும் கூட. இன்னைக்கு குலாம் நபி ஆசாத் அப்படின்ற ஒருத்தரை காஷ்மீர் மக்களே ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்படி நம்மளால அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனுக்கு பதிலா இன்னொரு சோரன் சம்பாய் சம்பாய் அவரை மேற்கு சத்தீஸ்கர் ஜார்க்கண்டுடைய புலி அப்படின்னு அழைப்பாங்க. ஹேமந்த் சோரனை எப்படி ஒரு மகன் ஸ்தானத்துல வச்சிருந்தாரோ, சிபு சோரன் அதே மாதிரிதான் சம்பாய் சோரனே வச்சிருந்தாரு. அமலாக்கத்துறை, இதே அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்றாங்க யார, ஹேமந்த் சோரனை ஜெயில போடுறாங்க. ஜெயலலிதா பண்ண மாதிரியே பதவியை ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்துட்டு போன மாதிரியே இவரு சம்பாய் சோரனை கூப்பிட்டு, ஐயா பாத்துக்கங்க, நான் வர்ற வரைக்கும் பாத்துக்கங்க, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் பதவியை திருப்பி கொடுத்தாரு. இப்ப இங்கேயும் அதே தானே நடந்திருக்கணும். ஏன்னா நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாது, அவர் சட்டமன்ற உறுப்பினர். தேர்ந்தெடுத்தது என்னவோ சசிகலா அவர்கள். இது மறுக்க முடியாத உண்மை, வரலாற்று தரவும் கூட, ஆவணமும் கூட. அதே மாதிரிதாங்க அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி முதல்வர் பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே பாஜக சப்போர்ட். அது எப்படி நீ எப்படி கொடுக்குற, நீ எல்லாம் கொடுக்காதப்பா, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அதே சம்பாய் சோரனை பாஜக பக்கம் கொண்டு கட்சியில அவர் விலகி பாஜக சேர்ந்து எலெக்ஷன்ல இன்னைக்கு சம்பாய் சோரன் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா ஹேமந்த் சோரன் இன்றைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர். சோ ஒன்னே ஒண்ணுதாங்க, நான் இந்த மாதிரி வெறும் தமிழ்நாடை மட்டும் நான் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. எந்தெந்த கட்சிகள் எல்லாம், எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பாஜகவை எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடம் இருக்கு. யார் இவ்வளவு பெரிய பிளவு அப்படின்றது ஆம் ஆத்மியில குறிப்பா பஞ்சாப் யூனிட்ல நடக்குது அப்படின்னா அது தேர்தல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே போல ஆம் ஆத்மின்ற கட்சி மீதே ஒரு என்ன மாதிரியான இமேஜை கிரியேட் பண்ணும். இல்ல என்னன்னா, உங்களுக்கு 7 பேர் போறாங்கன்றப்போ பயங்கர கஷ்டம். ஏன்னா பஞ்சாப், ஏன்னா டெல்லியில முடிச்சு கட்டியாச்சு, குஜராத் மாநிலத்துல பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருந்த நேரத்துல இவங்க கேஸ் கோர்ட்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பண்ண முடியல. இப்ப ஏற்கனவே அங்க பஞ்சாப் மாநிலத்துல காங்கிரஸ் பாஜகன்ற ஒரு சினாரியோ, சிரோன்மணி அகாலி தளத்தை கூட சேர்ந்துகிட்டு பாஜக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிரோன்மணி அகாலி தளத்தை காலி பண்ணிட்டாங்க பஞ்சாப். அதேதான் இப்போ அந்த இடத்த புடிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஒரு பெரிய விருட்சமா போய் அங்க புடிச்சிட்டாங்க. இப்போ தடையா இருக்கிறாங்க. 7 மாநிலங்களவை உறுப்பினர்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இனி எலெக்ஷன் நடக்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினர்களையோ அமைச்சர்களையோ பிடிக்க மாட்டாங்க. என்ன எனக்கு என்ன புரியல. இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பொதுவா பாஜக உதாரணத்துக்கு மாநில கட்சிகள் காங்கிரஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணி தான் பாஜக அந்த இடத்துக்கு வரும். பட் இந்த இடத்துல ஆம் ஆத்மியை டார்கெட் பண்றாங்கன்னு பொழுது அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ பஞ்சாப்ல? ஐயோ, காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே, நீங்க எங்கேயுமே காங்கிரஸ் கிடையாது பிரதர். நீங்க காங்கிரஸ் தயவு செய்து யாருமே சொல்லவே, எங்கேயுமே காங்கிரஸ் கிடையாது. நீங்க இந்தியால எனக்கு தெரிஞ்சு பாஜக அவங்களுடைய பிளான கட்சி, நீங்க எங்க தெலங்கானா அணிவீங்களா? தெலங்கானால ரேவந்த் ரெட்டி அப்படின்ற ஒரு ஆளாலதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. ஏன் ஷர்மிளா அவர்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி ஷர்மிளா அவர்களை ஆந்திர மாநிலத்துக்கான தலைவரா போட்டீங்க, என்ன பண்ணீங்க அங்க? இந்த இண்டிவிஜுவல் லீடர்ஸ், அங்க இருக்கக்கூடிய ராஜசேகர் ரெட்டி ஆகட்டும், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகணும். அங்க சிங்கிள் பார்ட்டிங்க, டெல்லினால எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க டி.கே. சிவகுமார் இப்போ ஒருவேளை மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன கட்சி தலைமை சொல்றதையா கேட்டுட்டு இருக்கிறாங்க? டி.கே. சிவகுமார் மாறாருன்னா கர்நாடகால இப்ப என்ன காங்கிரஸ் ஆட்சியா நிலைக்க போகுது? பசவராஜ் பொம்மையை மாத்திட்டு யாரோ ஒருத்தவங்களை போட்டாலும், எடியூரப்பாக்கு பதிலா பசவராஜ் பொம்மையை போட்டாங்க பாஜக. எடியூரப்பா என்ன பண்ணாரு? அமைதியா தானே இருந்தாரு, ஆட்சியை கலைக்கவா செஞ்சாரு? நீங்க
மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கிடையாது, பஞ்சாப்ல காங்கிரஸ் கிடையாது, டெல்லியில காங்கிரஸ் கிடையாது, யூபில காங்கிரஸ் கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கிடையாது, எங்கேயுமே கிடையாது சார். எங்கேயும் நான் திருப்பி பாக்குறவங்க நிறைய பேருக்கு கோவம் வரும், என்ன இவர் ரொம்ப காங்கிரஸ் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட். அவங்க தேர்தல் காலத்துல பண்ணக்கூடிய ஃபேக்ட மட்டும் தான் சொல்றேன். சோ அதனால காங்கிரஸ் பஞ்சாப்லயுமே ஆம் ஆத்மி வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு இதுதான் வருமா ஃபியூச்சர்? ஆப்வியஸ். என்ன அங்க சிரோன்மணி அகாலிதளம் இன்னொரு மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க எப்படி ஆம் ஆத்மி அதிமுக பாஜக கூட எப்படி கூட்டணி இருந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல பயங்கர அடி வாங்க போறது தமிழ்நாடு எலெக்ஷன்ல அதிமுக தான் நினைக்கிறேன். அதே மாதிரியான நிலைமை தான். பாஜக கூடவே இருந்து அவங்க வளராம பாஜக அவங்களே தின்னு செரிச்சு இப்ப அவங்கள இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப போட்டி அப்படின்றது டைரக்டா அந்த நரேட்டிவ் கொண்டு வந்தாச்சு. ஆம் ஆத்மி வர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு நரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வேலைகளை அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே. நிச்சயம் தொடர்ந்து பேசணும். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.